விஜயகுமாரன் அப்படின்றவருடைய இயக்கத்தில் வடிவுக்கரசி, திலீபன், சிங்கம்புலி உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிராணி. கிராணி அப்படின்னா கிராண்ட்மா, அதாவது பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராணி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மச்சோடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் 10 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறுமி இதயம் அறுபட்டு ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை வழக்கை விசாரிக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரி திலீபனுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது, ஒரு சின்ன க்ளூ. அந்த க்ளூவை வச்சுக்கிட்டு விசாரணையை தீவிரப்படுத்துறாரு. இதற்கிடையே நடிகர் ஆனந்த் நாக் அவருடைய மனைவி குழந்தைகளோட லண்டன்ல இருந்து தன்னுடைய இந்த பூர்வீக வீட்டில் தமிழகத்தில் வந்து குடியேறாரு. வீட்டை ரெனோவேட் பண்ணக்கூடிய, அதாவது சரி செய்யக்கூடிய வேலைகள்ல அவர் பரபரப்பா இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டு வாசல்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க, அதாவது ஒரு பாட்டி ஒருத்தவங்க மயக்கம் அடைந்து விடுவாங்க. அவங்கள உள்ள அடிச்சுட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான முதலுதவியை பண்றாங்க. ஆனா அந்த மூதாட்டியை பார்த்து பயங்கரமா நடுங்கி போகக்கூடிய அந்த ஊருடைய தலைவர் வந்து ஆனந்த் நாக் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மூதாட்டி மாதிரியே ஒருத்தவங்க பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கதையை ஆனந்த் நாக் கிட்ட சொல்லி, இந்த மூதாட்டி அவங்களாதான் இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்த் நாகை எச்சரிக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஆனந்த் நாக் எப்போதுமே நம்ப மாட்டார். அப்படின்றதுனால ஊர் தலைவர் மூதாட்டி பத்தி சொல்ற இந்த கதையும் உதாசீனப்படுத்திடுறாரு. மறுபக்கம் ஆனந்த் நாகின் மனைவி அந்த மூதாட்டி தான் இந்த வீட்டினுடைய, அதாவது இப்போ அவங்க ரெனோவேட் பண்ணி புதுசா குடி வந்திருக்காங்க இல்லையா, அந்த வீட்டினுடைய முன்னாள் உரிமையாளர் அப்படின்றதோட மட்டுமல்லாம அந்த மூதாட்டி பத்தின மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அச்சத்துல உறைஞ்சு போறாங்க. அதே போல காவல்துறை அதிகாரி திலீபனும் மூதாட்டியின் மறுபக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை தேடி ஆனந்த் நாக் வீட்டுக்கு வராரு. அதன் பிறகு நடக்கும் சம்பவங்களையும், அந்த மூதாட்டி யாரு, ஏன் அவங்க இதெல்லாம் பண்றாங்க, கொடூரமா குழந்தைகளை அவங்க வேட்டையாடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் நம்மள பயமுறுத்துற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கிராணி. சிறுவர்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கக்கூடிய பாட்டிகளை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா தன்னுடைய தேவைக்காக அந்த சிறுவர்களையே வேட்டையாட துடிக்கக்கூடிய ஒரு பாட்டியின் மூலமா பார்வையாளர்களை பயத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு திரைப்படத்தை கொடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஜயகுமாரன். ஓகே, இந்த கிராணி திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த கிராணியாக, அதாவது ஒச்சாயி மூதாட்டியாக அதீத மேக்கப்போட நடிச்சிருக்கக்கூடிய வடிவுக்கரசி தள்ளாடுற வயசுல ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கப்பட வச்சாலும் கூட அடுத்தடுத்த காட்சிகள்ல அவங்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய வெறித்தனம் பார்வையாளர்களை கொஞ்சம் பயப்பட வைக்குது. ஆனால் அந்த அதீத மேக்கப்பை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். பல இடங்கள்ல அது ரொம்ப உறுத்தலாக தெரியுது. அவங்கள ரொம்ப வயசானவங்களா காட்டுறேன் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த மேக்கப் தான் படத்தினுடைய ஆகச்சிறந்த மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். எந்த பக்கம் போனாலும் மின்னல் போல சட்டுன்னு வந்து நிற்கிறதும், எதிரே இருக்கிறவங்களை விட பல அடி உயரத்திற்கு விஸ்வரூபம் எடுக்கிறதும் அப்படின்னு இரண்டாவது பாதி முழுவதுமே அதிரடி ஆட்டம் ஆடி இருக்கக்கூடிய நடிகை வடிவுக்கரசி வசனம் ஏதும் பேசாமலே தன்னுடைய நடிப்பு மற்றும் அனுபவ பார்வை மூலமாவே மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெருசா எந்த மேக்கப்பும் போடாம அருணாச்சலம் திரைப்படத்தில் அப்படி குனிஞ்ச பாட்டியா அவங்க வர்றதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ பயமா இருக்கும். அப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகை இந்த கேரக்டர்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பல இடங்கள்ல அவங்களுடைய நடிப்பு வெளிவராம அல்லது அவங்க வெளிப்படுத்தும் போது நமக்கு தெரியாம தடுக்கிறதே அவங்க முகத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த அதீத மேக்கப் தான் அப்படின்றது கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன் ஒரு பெரிய 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 மைனஸா மாறி இருக்கு. காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கக்கூடிய திலீபன் அவர்கள், போலீஸ் கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்கக்கூடிய சிங்கம்புலி அவர்கள், ஊர் தலைவராக நடித்திருக்கக்கூடிய கஜராஜ் அவர்கள், வீட்டின் உரிமையாளராக நடித்திருக்கக்கூடிய ஆனந்த் நாக் அவர்கள், அவருடைய மனைவியாக நடித்திருக்கக்கூடிய அபர்ணா மற்றும் குழந்தை நட்சத்திரங்களான மாஸ்டர் கன்ஷியாம், பேபி சாண்ட்ரியா என அந்தந்த கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தினுடைய அந்த கதாபாத்திரம் சரியாக எழுதப்படாததுனால அவங்களுடைய நடிப்பு பெரிய அளவில் நம்ம மனசில் ஒட்டலை. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் செயற்கைத்தனம் அந்த நடிப்பில் எட்டி பார்க்கறது நமக்கு பச்சையாகவே தெரியுது. படத்தினுடைய தொழில்நுட்ப டீம், அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவாளர் ஏ மணிகண்டனின் கேமரா பழைய வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய திகில் சம்பவங்களை பரபரப்பின் உச்சமாக காட்சிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் டாக்டர் செல்லையா பாண்டியன் இசையில பாடல்கள் எதுவுமே சுத்தமாக மனசில் ஒட்டவே இல்லை. பாட்டு ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பின்னணி இசை கதைக்களத்திற்கும் காட்சிகளுக்கும் உயிரூட்ட ட்ரை பண்ணியிருக்கு. சில இடங்கள்ல பின்னணி இசை கை கொடுத்தாலும் கூட சில இடங்கள்ல ரொம்ப அதீதமா போட்டு வாசிச்சுட்டே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எம்.எஸ். கோபியின் படத்துக்கு குழப்பம் இல்லாம கதை சொல்லி இருக்கிறதோட குழந்தைங்க தப்பிச்சாங்களா அப்படின்றத பரபரப்பா முடிஞ்ச வரைக்கும் நகர்த்தி பார்வையாளர்களை சீட் எட்ஜில் உட்கார வச்சு இந்த படத்தை பார்க்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா சில இடங்கள் எல்லாம் தேவையில்லாம ரொம்ப போட்டு இழுத்திருக்காங்களோ, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் மேபி கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எழுதி இயக்கி இருக்கக்கூடிய விஜயகுமாரன் குழந்தைகளுக்கு சொல்லப்படும் மாய மந்திர கதைகளை மையமா வச்சு ஒரு சுவாரஸ்யமான திகில் கதையை சொல்லியிருக்கிறதோட அதன் பின்னணியில ஒரு மூதாட்டியை வச்சு பார்வையாளர்களை அச்சுறுத்த ட்ரை பண்ணிருக்காரு. அதை இன்னும் கொஞ்சம் வலுவான காரணங்களோட இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எழுதியிருந்தாரு அப்படின்னா அவர் நினைச்ச தாக்கம் இந்த படம் மூலமா நமக்கு கன்வே ஆகியிருக்கும். முக்கியமா ஒரு பேய் படம் எடுக்கிறோம், ஒரு திகில் படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய மேக்கிங் தான் பார்வையாளர்களை பயமுறுத்தும். அந்த மேக்கிங்ல தான் இந்த திரைப்படம் பெரும்பாலும் சொதப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல இடங்கள்ல அந்த கிராபிக்ஸ் காட்சிகள் ரொம்ப அமைச்சூரா இருந்துச்சு. மேபி அது படத்தினுடைய பட்ஜெட் காரணமாக இருக்கலாம். சில இடங்கள்ல நடிகர்களுடைய அதீத நடிப்பு, சில இடங்கள்ல வரக்கூடிய அந்த சிஜி காட்சிகள், இப்படி படத்துல மைனஸ்கான பட்டியல் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது இங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நீண்டுகிட்டே போகுது அப்படின்றதுனால அந்த மைனஸ்கள்லாம் தான் இந்த திரைப்படத்தை நமக்கு ரொம்ப அமைச்சூரான, அதாவது எடுக்க தெரியாதவங்க படத்தில் எடுத்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனா சில இடங்கள்ல உண்மையாவே ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த மெனக்கெடலுக்காக கண்டிப்பா இந்த படக்குழுவுடன் நம்ம பாராட்டி ஆகணும். போலீஸ் ஏட்டாக வரக்கூடிய சிங்கம்புலி அவர்கள் தொடக்கத்துல பயந்து நடுங்கிற மாதிரி வந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஒச்சி கிழவி கூட நேருக்கு நேர் மோதக்கூடிய நடிப்புல தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கோர் பண்றாரு. குறிப்பா மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் பயத்தை உண்மையிலேயே வெளிப்படுத்தி நடிச்சிருக்கிறது அவங்களுடைய யதார்த்த நடிப்புல உணர முடியுது. அந்த நடிப்பை பல பேர்கிட்டையும் படத்துல வாங்கியிருக்கலாம் இயக்குனர் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம்.
படமாவும் இருந்துச்சு. ஆரம்பத்திலே ஒரு குழந்தை இதயம் அறுபட்டு கொல்லப்படுது, அடுத்தடுத்து குழந்தைகளும் இப்படியே கொல்லப்படுறதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கமான திகில் படத்துக்கான டெம்ப்ளேட்ல திரைப்படம் ஆரம்பிச்சிருக்கு. சோ ஒரு பாட்டியை வச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த கதை சொல்லல வேற மாதிரி கொடுக்கிறதுக்கு ஈகோன் ட்ரை பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒருத்தர், அந்த கொடூரமான ஒருத்தர் அந்த தடவை ஒரு மூதாட்டி ஒரு வயசான பாட்டியை வச்சு டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக், அவங்க ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மைய கருத்துன்னு ஒரு டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட்டை ஒரு டிஃபரெண்டான ரைட்டிங்ல அவர் கொடுக்க ட்ரை பண்ணி அது ரொம்ப அமைச்சூரா முடிஞ்சதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா மாறி போயிடுச்சு. மேக்கிங் வைஸ் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் கொஞ்சம் ப்ராப்பரா கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் இந்த கிராணி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பயந்து நடுங்கி அப்படியே உதறல் எடுத்து வெளில வரலாம் அப்படின்னு நினைச்சு போய் உள்ள உட்காந்தீங்கன்னா, வடிவுக்கரசி அவங்களுடைய அந்த அதீத மேக்கப், பல இடங்கள்ல அந்த அமைச்சரான மேக்கிங் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே மனசுல உறுத்திக்கிட்டே நிக்கிறதுனால இந்த திரைப்படம் பல இடங்கள்ல பயமுறுத்தாம அடப்போங்கப்பா அப்படின்ற மாதிரியே தான் நம்மளை யோசிக்க வைக்குது. ஓவரால் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஏதோ பயங்கரமாக சொதப்பிருக்கு போல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. உங்ககிட்ட நிறைய நேரமும் இருந்துச்சு, நிறைய பணமும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேட்டருக்கு போயிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய, அதுவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நேரமும் பணமும் நிறைய இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். மேபி நீங்கள் எல்லா படத்தையும் ரசிப்பீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் உங்களை ஏதாவது ஒரு சில இடங்களில் திகில் ஊட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வித்தியாசமான கதையை வித்தியாசமான மேக்கிங் மூலமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் சொதப்பிருந்தாலும் கூட அடுத்தடுத்த திரைப்படங்களில் அவர் அந்த தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான திகில் படத்தை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இந்த திரைப்படத்தின் மூலமா ஓரளவு நமக்கு வருது. கண்டிப்பா இயக்குனருடைய அடுத்த திரைப்படங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நீங்க இந்த கிராணி திரைப்படத்தை பாத்தீங்க அப்படின்னா படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க.